ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. என்னடா இப்படி இருக்குன்னு பாக்கிறீங்களா? பாண்டிச்சேரியில புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இது வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு. ஓகே, நாம இப்ப எதுக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம்னா, இங்கிருந்து வந்து நாம பாரடைஸ் பீச் போறோங்க. கடலூர் போற பஸ்ஸஸ்ல சுண்ணாம்பூர் லேக் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்கிருந்து நம்ம ஃபெரியில பாரடைஸ் பீச் போகணும். செம்ம சூப்பரான லொகேஷனுங்க பாண்டிச்சேரியில. ஸோ பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக சுண்ணாம்பூர் லேக் போயிட்டு ஃபெரியெல்லாம் எடுத்துட்டு பாரடைஸ் பீச் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம புதுச்சேரி கோர்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல தாங்க டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இங்க பாருங்க, கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. KSRTC ஸ்விஃப்ட் பஸ் இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணம், திருவண்ணாமலை எல்லாம் போற பஸ்ஸஸ்ங்க. ஸோ டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் வந்து February 2025 ஓபன் பண்ணுவாங்களா. நாம வந்து ஜனவரி மாசம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஸு, அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா. புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ற வரைக்கும் நாம கடலூர் பஸ் எடுத்துட்டு சுண்ணாம்பூர் லேக் பஸ் ஸ்டாப்ல இறங்கணும். வாங்க போய் கடலூர் பஸ் எங்க நிக்குதுன்னு பார்த்துட்டு போர்ட் பண்ணுவோம். பாரடைஸ் பீச் வேற லெவல்ல இருக்குங்க. இன்னைக்கு கிளைமேட் வேற நல்லா கிளவுடியா சூப்பரா இருக்கு. ஸோ வாங்க செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பாரடைஸ் பீச்சை. புதுச்சேரியிலிருந்து சிதம்பரம், காரைக்கால், கடலூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாரடைஸ் பீச் சுண்ணாம்பூர் லேக் வழியா தான் போகும். இந்த பஸ்ஸும் போகுங்க. கன்னிக்கோவில் இருந்து புதுச்சேரி வழியா கனகசெட்டிக்குளம் போற பஸ் சுண்ணாம்பூர் லேக் வழியா தான் போகுமா. வாங்க போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம நோனாங்குப்பம் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இறங்கிக்கணுங்க, சுண்ணம்பார் போட் ஹவுஸ் போறதுக்கு. ஸோ கடலூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த வழியில தான் போறாங்க, நோனாங்குப்பம் வழியா. 10 ரூபா தாங்க டிக்கெட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. வாங்க போட் ஹவுஸ் போவோம். மக்களே, நோனாங்குப்பத்தில் இருக்கிற சுண்ணாம்பார் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க. ஸோ பாரடைஸ் பீச் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஸ்ட்ரெச். இந்த சைடு பேக் வாட்டர்ஸ், அந்த சைடு கடல். வேற லெவல்ல இருக்குங்க. கயாக்கிங், மோட்டர் போட்ஸ், பெடல் போட்ஸ் எல்லாமே இருக்கும். நாம இந்த ஃபெரி இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்கு பாருங்க, இந்த ஃபெரியில நம்ம பாரடைஸ் பீச் போயிட்டு ஒரு 1/2 hour to 1 hour எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க உள்ள போவோம். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி 8:45 ஆச்சு. இன்னொரு 15 minutes இருக்கு நமக்கு. வாங்க உள்ள போவோம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தாலும் உங்களோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்க பார்க் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய ஏரியாவா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதனால வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் கூட்டம். இன்னைக்கு நம்ம வீக் டேஸ்ல வர்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ரஷ். மக்களே, நம்ம உள்ளுக்குள்ள வந்தாச்சுங்க சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸுக்கு. இங்க பாருங்க, ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸும் இங்க வரும். டைம் இருந்துச்சுன்னா சில சமயம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ஸ்பாட்டுக்கு ஆப்போசிட்லயே உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும். போட்டிங் டரிஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்குங்க. இங்க இருக்கு பாருங்க, சுண்ணாம்பாறு படகு குளம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இயந்திர படகு, மோட்டர் போட்டுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 354ங்க. மோட்டர் போட் லாங் ரைடிங் 1 personனா 216 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விரைவு படகு ஸ்பீட் போட்டுக்கு 2 seaterக்கு 2000 சம்திங், 4 seaterக்கு 2800 and சம்திங், 6 seaterக்கு 4200, அதுக்கப்புறம் 10 seaterக்கு 7080. ஸோ இந்த மாதிரி
டாரிஃப் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்க்கிங்க்கு இதுக்கெல்லாம் நம்ம தனியா பே பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் ப்ரைஸஸ்ங்க. போட்டிங் டிக்கெட்டுக்கு நாம உள்ள போய் பே பண்ணணும். ஓகேவா? என்ட்ரி அண்ட் பார்க்கிங் பாஸ் மட்டும் நாம இங்க வாங்கிக்கணும். மக்களே, நம்ம சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்க்கு உள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா நம்ம கிரீன் கவரா இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் விஆர் கேம்ஸ், விர்ச்சுவல் கேம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. ஃபன் வேர்ல்டு மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களா. பீஸ்ஃபுல் புதுச்சேரியா, வேற லெவல். ஸோ இங்கே பாருங்க, ஃபன் வேர்ல்டு 2 கேம்ஸ்க்கு 100 rupees. ஓகேவா? இது கூட ட்ரை பண்ணலாம். இது ஜெட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கிற போட்டிங்க்கான டிக்கெட் கவுண்டர். ஸோ என்ட்ரன்ஸில் இருக்கிறது வந்து இங்கே சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான டிக்கெட் கவுண்டரு. இது வந்து ஃபிஷ், நம்ம ஃபெரி ஏறுறதுக்கு முன்னாடி கயாக்கிங்கோ, மோட்டர் போட்டோ அல்லது பேரடைஸ் பீச் போகிற ஃபெரியோ எதுனாலும் சரி இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 10 minutes இருக்குங்க நமக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த ப்ரைஸு தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. 6 வயது முதல் டிக்கெட் எடுக்கணும். 6 வயசு வரைக்கும் டிக்கெட் கிடையாது. வாங்க ஜெட்டி போய் பார்க்கலாம். ஸோ நம்ம பேரடைஸ் பீச் போகிறதுக்கு இந்த ஃபெரி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மோட்ரு போட்ஸு, பெடல் போட்ஸு, கயாக்கிங் எல்லாம் அந்த சைடு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு போட்டுக்கு பேர் போட்டிருக்காங்க பாருங்களா. இதுக்கு பேர் குயில்லாம். ஸோ இங்கே ஒரு ஹவுஸ் போட் மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஃபெரி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும் போல் பேரடைஸ் பீச்சுக்கு. இன்னைக்கு நல்லா பனிமூட்டமாக இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்களா அட்மாஸ்பியரு. ஓ, மக்களே, இன்னும் வந்து ஒரு 10-15 minutes ஆகும் போல் இருக்குங்க. இன்னும் மக்கள் வந்து வரணும். அட்லீஸ்ட் ஒரு 10-15 members வந்தால் தான் போட் எடுப்பாங்க போல். ஸோ என்னதான் வந்து இவ்வளோ பனிமூட்டமாக இருந்தாலும் பீச் சைடு இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி இருக்குங்க. அப்படியே நம்ம சும்மா ஒன்றுமே பண்ணாட்டி கூட வேர்த்துட்டு இருக்கு. அநியாயம். நிறைய போட்ஸ் இருக்கு. கப்புள்ஸ் வந்தா அவங்களுக்கு தனியா பெடல் போட்ஸ், மோட்டர் போட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபெரிஸ் மாதிரி. நீங்க இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றதுனா கூட இதுல டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குங்க. அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, இது வந்து 2 floor, கீழே ஒரு ஃப்ளோரு, மேல ஒரு ஃப்ளோரு. ஸோ அந்த மாதிரி போட்ஸ் இருக்கு. ஐ திங்க் அந்த பெரிய ஃபெரி இருக்கு பாருங்க, அதுலயும் இதே மாதிரி செட்டப் தான் வச்சிருக்காங்க. கீழேயும் உட்காந்துக்கலாம், மேலே போயிட்டு சீ க்ரூயிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேல இருந்தும் நீங்க வியூ பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கும். இங்கிருந்து என்ன ஒரு 15-20 minutes ரைடு தான் பேரடைஸ் பீச்சுக்கு. ரொம்ப தூரம் கிடையாது. சீ க்ரீக்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா. வெயிட் பண்ணுவோம். சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்ல இருந்து பேரடைஸ் பீச் போறதுக்கு மக்கள் இன்னும் வரல. நம்ம காலங்காத்தால கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாம வந்து உட்காந்துட்டோம். வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா இங்க முடிச்சுட்டு நான் இன்னொரு கொஞ்சம் ஏரியாஸ், நம்ம ஒயிட் டவுன் சொல்லிட்டு இருக்கும் பாண்டிச்சேரிக்குள்ள, நம்ம ஃப்ரெஞ்ச் காலனி. ஸோ அது ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் உங்களுக்கு vlog பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வர vlogs எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. பாண்டிச்சேரி பத்தின செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஓகேவா? இங்க இருக்குல்ல பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன குரூப் போறதுக்கான ஒரு போட்டுங்க. ஒரு 10-15 members போலாம் இந்த போட்ல. இதுல வந்து ஒரு 20-30 members போலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்ஸ்ல. மோட்டர் போட்ஸ் கூட இருக்கு பாருங்க. ஜஸ்ட் 2 members கப்புலா வந்துட்டு நீங்க மோட்டர் போட்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். 2-3 மோட்டர் போட்ஸ் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு பாருங்க. இதுல 4 members போலாம் இந்த மோட்டர் போட்ல. பெரிய குரூப் பேரடைஸ் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போற
இதுக்கு இந்த பெரிய க்ரூஸ் ஷிப் தான் யூஸ் பண்ணுவாங்க போல். அந்த சேஃப்டி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்ல என்விரான்மெண்ட் இங்கே பாருங்களேன். இந்த பீச்சிலேருந்து நேராக பார்த்தோன்னா நமக்கு இந்த பிரிட்ஜ் தெரியும். இது வந்து கடலூர் போகிற ஹைவேங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகிற நேஷ்னல் ஹைவே. செம்ம வியூவில். மக்களே நம்ம டிக்கெட் எடுத்துட்டு வந்தாச்சுங்க. 354 பேரடைஸ் பீச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு. மக்கள் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. வாங்க போய் ஃபெரி போட் பண்ணுவோம். காலையில பீச்சுக்கு ஒர்க் பண்ண போவாங்களா செக்யூரிட்டி எல்லாம், அவங்கெல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. காலையில ஃபர்ஸ்ட் ஃபெரி நாம தான் போறோங்க. ஆஹா, இந்த குட்டி போட்டுங்க கியூட்டா இருக்கு. வாங்க போவோம். மக்களே நம்ம ஃபெரி போட் பண்ணியாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ரைடு தான். மேபி அதை விட கொஞ்சம் நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். 9:15 ஆகுது. ஸோ நம்ம அரௌண்ட் 9:30க்கு ரீச் ஆகிடுவோம் பேரடைஸ் பீச்சுக்கு.
நீ வந்த ஒரு வேலை ஆயிட்டு பார்த்தாக்கா இன்னும் என்ன அதெல்லாம் போட்டு பீச்சிட்டு வர மக்களே நம்ம பாரடைஸ் பீச் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ வந்து டிராப் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ½ அப்புறம் எவ்ரி ½ வந்து ஒரு போட் கிளம்பும். நாம ஈவினிங் 4 மணி வரைக்கும் இங்கே இருக்கலாம். ஸோ
ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டைம் வேணாலும் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிற போட்டில் 4 மணிக்கு முன்னாடி கிளம்புற போட்டில் நீங்கள் கிளம்பி போயிட வேண்டியதுதான். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வந்தோடனே அந்த பைரவ குட்டி வெல்கம் பார்த்தீங்களா, வேற லெவலில், சான்ஸே இல்லைங்க. வாங்க போகலாம் பேரடைஸ் பீச்சுக்குள்ள. இது ஒரு ஐலாண்ட் பீச் மாதிரி பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் அலைகள் அதிகமாக தாங்க இருக்கு. நம்ம பக்கத்துல பேரடைஸ் பீச் பக்கத்துல வந்தோடனே லைக் சீ கிரீக் வந்துட்டோம்ல முகத்துவாரத்துக்கு, செம்ம அலைகளா இருந்துச்சு. பட் அட்வென்ச்சரா தான் இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு பெரிய போட் ஹவுஸ் இருக்குங்க. அது என்னன்னு தெரியல, பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸா என்னன்னு தெரியல. சரி வாங்க இப்போ நாம பேரடைஸ் பீச்சுக்குள்ள போலாம். பேரடைஸ் பீச்சு நல்லா வந்து ஒரு அமைதியான பீச்சுங்க. செம்ம லேட் பேக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒயிட் சாண்ட் இருக்கும். நிறைய வந்து பொல்யூட்டே ஆகாமல் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சுனம்பூர் இந்த ஃபெரியும் எடுத்துகிட்டு அழகாக ஐலாண்டையும் வந்து ஐலாண்ட் பீச்சும் பேரடைஸ் பீச்சும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நான் பீச் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு. இங்கே பாருங்க, நிறைய வுட்ல செஞ்ச ரெஸ்டிங் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க, சேர்ஸ் மாதிரி போட்டு. மக்களே இங்கே பார்த்தீங்களா, பீச் சைடு வந்தாச்சுங்க. நிறைய ஹட்ஸு, ஃபிஷ் ஸ்பா, ரெஸ்டாரண்ட்ஸு, சீ ஃபுட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே பாருங்களா, மேலே வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, வுட் ஹவுஸ் மாதிரி. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாரெல்லாம் கூட இருக்குங்க. பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் வந்து நம்ம கேடிடிசி மாதிரியேங்க டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சின்ன ஸ்டேட்னா அது ஒரு அட்வான்டேஜுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே சூப்பராக மேனேஜ் பண்ணலாம் போல். இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக படர்ந்துருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. விதவிதமான கலர்ஸில் இருக்குது. இங்கே வயலட் கலர்ஸில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ஒயிட் சாண்ட் பீச்சுங்க இது, பேரடைஸ் பீச்சு. ஓ பீச்சுக்குள்ள இந்த மாதிரி ஷாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம கோவால பார்ப்போம்ல, ஓலையிலேயே வேஞ்சிருப்பாங்க ஷாக்ஸ், அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. வாவ், வேற லெவல். இங்க கடல் இன்னைக்கு அலைகள் அதிகமா இருக்குங்க. சொல்லிதான் அமிச்சாங்க கடல்ல இறங்க வேண்டாம் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய பெரிய அலைகளா வந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம வுட் ஹவுஸ் மேல போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே, ட்ரீ ஹவுஸ் மேல ஏறலாமா? நாம எங்க போனாலும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க. சேஃபா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நீங்க தைரியமா ஏறலாம். என்ன கொஞ்சம் ஜாக்கிரதைய மட்டும் ஏறுங்க. மேல இருந்து பாக்குற வியூ அட்டகாசமா இருக்கும். மேல வந்தாச்சு. ஓ வேற லெவலுங்க. ஐயோ, இங்க பாத்தீங்களா ஃபுல்லா தென்னை ஓலையில தாங்க வேஞ்சிருக்காங்க. ஐயோ, இருங்க காமிக்கிறேன். மக்களே இங்க பாத்தீங்களா, இங்க உட்காந்துட்டு வந்து ஜிங்கர் பீர் அடிச்சிருக்காங்க மக்கள். இங்க இருந்து பாக்குற வியூ பாருங்க. ஓஹோ, சான்ஸே இல்லல. வாவ், எவ்வளவு வாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒயிட் சாண்ட் பீச்னு பாருங்களா. இந்த ஓலையிலேயே வேஞ்சிருக்கிற ரெஸ்டிங் ஏரியாஸ் பார்க்கிறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்காக ஒரு ஷாக் போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. ஓஹோ, ஸோ இங்கெல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ், பார்ஸ் அண்ட் ஸ்நாக் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ஷாக்ஸ் தான். ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
அடிச்சு பொழக்குது இன்னைக்கு அலைகள் ஆக்ரோஷமா. நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா டூரிஸ்ட் லொகேஷன்ஸுமே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் எல்லாம் வந்து அப்படியே அலை மோதுங்க மக்கள் கூட்டம். நாம அதனாலதான் vlog பண்றதுக்கு இந்த மாதிரி வீக் டேஸ்ல வருது. ஸோ தட் பீஸ்ஃபுல்லா நம்ம vlog பண்ணலாம் எல்லா இடங்களையுமே. இங்க பாருங்க, நம்ம மேல ஏறின வுட் ஹவுஸ் வியூ பாயிண்ட், பாரடைஸ் பீச் வியூ பாயிண்ட் வேற லெவல்ல. அவ்வளோ பீஸ்ஃபுல்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்ங்க. நீங்க வேற எங்கேயுமே ஈஸியர்ல ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சஸ்னா நான் வந்து பாரடைஸ் பீச் தான் சொல்லுவேன். நீங்க வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்ல ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு கார்டன் மாதிரி ஏரியா, அதே மாதிரி ஒயிட் சாண்ட் பிரிஸ்டைனா இருக்கிற பீச்சு, இந்த மாதிரி ஷாக்ஸு, அங்க பார்ஸ் அண்ட் கவுண்டர்ஸு, ஸ்நாக் கவுண்டர்ஸு, இதெல்லாமே இருக்கிற ஒரு ஏரியா. பட் அதே சமயத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஏரியானா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற பாரடைஸ் பீச். இது செகண்ட் டைம் நான் டிராவல் பண்றேன், பாரடைஸ் பீச் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருக்குங்க. அப்பவும் சூப்பரா இருந்துச்சு. இப்போ இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஷாக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. அப்போ எதுவுமே இருக்காது, 1-2 ஷாப்ஸ் மட்டும் இருக்கும், இந்த மாதிரி ரெஸ்டிங் ஏரியாஸ் இருக்கும். இதெல்லாம் அடிஷன் தான். அப்போ இதெல்லாம் இல்ல, வுட் ஹவுஸ் எல்லாம் இல்ல. இப்போ புதுசா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க, வேற லெவல். சரி வாங்க பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம ட்ரீ ஹவுஸ்ல இருந்து பீச் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஓ, இங்க பாருங்க எவ்வளவு கீழே போயிருக்குன்னு. பீச் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபீட் கீழே போயிருக்குங்க. ஓ, வேற லெவல். அந்த இடத்துல இன்னொரு இது இருக்கு, ஷீஷோர்ல ஜெட்டி. அங்க ஐ திங்க் கொஞ்சம் தீம் பார்க் மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரையுமே அலோவ் பண்ணல தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு. உட்கார்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அலைகள் எல்லாம் மாட்டினா அவ்வளவுதாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சோ நீங்க பாரடைஸ் பீச் வந்திருக்கும் போது இந்த அளவுக்கு அலைகள் ஆக்ரோஷமா இல்லாட்டி இறங்க விடுவாங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு இறங்க விட மாட்டாங்க, குளிக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. பட் நீங்க பீச் என்ஜாய் பண்ணலாங்க. பீச்சே வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க, நம்ம அந்த ஐலாண்ட் பேக் வாட்டர்ஸ் வழியா தான் வந்தோம். சோ மக்களே, ஏன் ஷேட்ஸ் போட்டு பாக்குறீங்க? வெயில் வந்துருச்சுன்னா அவ்வளவுதாங்க. நம்ம 10 ஆகுது, லைட்டா இப்பதான் வந்து சூரியன் வரான் வெளியே. ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா தாங்க இருக்கு. எந்த சீசன்ல வந்தாலுமே வந்து நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் சைடு வந்து ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க காலையில எவ்வளவு ஏர்லியா வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்பதான் வந்து பாரடைஸ் பீச்சை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். கொஞ்சம் மட்ட மதியத்துல வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃப்ரை ஆயிடுவோம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிங்க. இதர் வந்து ஈவினிங் ஒரு 2 to 4 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரலாம், ஓரளவு கம்மியா இருக்கும். அதே மாதிரி காலையில 11 o'clock முடிச்சுட்டு போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க பாரடைஸ் பீச்சை. அங்கங்க உட்கார்ந்துருக்காங்க, இறங்கவே விட மாட்டாங்க போல. ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு கார்டு உட்கார வச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஷாக்ஸ் இருக்குன்னு. ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அழகா நல்ல பிரைவசியோட உட்காந்து ஜம்முன்னு கடலை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்க இங்கிருந்து வியூ காமிக்கிற பாருங்க. மக்களே, இங்க பாருங்க, நம்ம போட்ல வரும்போது பேக் வாட்டர்ஸ்ல இருந்து கடலுக்குள்ள என்டர் ஆகிற ஏரியா பக்கம் திருமணம்ல அந்த இடத்துல இருக்கோம். இப்போ இங்க எவ்வளவு அலைகள் இருக்கு பாருங்க, அலைகள் எவ்வளவு உள்ள போகுது பாருங்க. அதனாலதான் நம்ம போட் வந்து அவ்வளவு ஆட்டம் போட்டுச்சு.
வாவ். மக்களே, நம்ம செக்யூரிட்டி கார்டு பிரதர் கிட்ட கேட்டோங்க. நம்ம பாரடைஸ் பீச்ல குளிக்கிறதுக்கும் அலௌட் இருக்கா, இவங்க பார்வையில் இருக்கிற மாதிரி தான் நம்ம குளிக்கணும் போல, ஸோ தட் எந்த கண்டின்ஜென்சியும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரெச்சில் நாம குளிச்சுட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு நம்ம உள்ள போயிட்டு வாஷ் பண்ணிக்கிறதுக்கும் ஏரியா இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் பாத் பண்ணிக்கிறதுக்கு அங்கே இருக்கு பாருங்க வாஷ்ரூமு. அங்கே நாம வாஷ் பண்ணி க்ளோத்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. நிறைய ஹட்ஸ் அங்கேயும் இருக்குங்க. சுற்றி சுற்றி வந்து நிறைய இந்த மாதிரி ஹட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ செம்ம ரிலாக்ஸ்டாக. நான் கூட ஆட்டம் போட முடியாதுன்னு நினச்சேன், பட் ஆனால் அலோவ் பண்ணுவாங்களாம். ஜஸ்ட் லைக் இவங்க பார்வையில் இருக்கிற மாதிரி மட்டும் இருந்துக்கணும், அவ்வளோதான். கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களா இங்கே பீச்சில். செம. இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் பாருங்களா, உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் என்டர் ஆயிருக்கு. இங்க அலைகளே வரலைங்க. சோ மக்களே, அப்புறம் என்னங்க, குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்றாங்க. இதை விட வேற என்ன வேணும்? செம்ம பியூட்டிஃபுல்லான பீச், ஒயிட் சாண்டு, வேற லெவல். ஒரு 10:30க்கு மேலதான் வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. அங்க பக்கத்துல நாம இன்னொரு ஜெட்டி பார்த்தோம் இல்லையா, அது வந்து பிரைவேட் பிளேயர்ஸா, நாம இங்க வரவங்களை வந்து அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க போல. அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு உட்கார வச்சிருக்காங்க. நம்ம கலெக்ட் பண்ண ஏரியால மட்டும் நாம சூப்பரா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஓ, சான்ஸே இல்லைங்க. கடைசி என் பாயிண்ட்ல இருக்கும் பாரடைஸ் பீச்சோட என் பாயிண்ட் இதுதான். சான்ஸே இல்லை. ஐயோ, பாண்டிச்சேரியில எவ்வளவு ஹிடன் பிளேசஸ் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. ஒரு 2-3 டேஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க ரிலாக்ஸ்டா. 2 டேஸ்னா உங்களுக்கு ஹரிபரியா இருக்கிற மாதிரி இருக்கும். 3 டேஸ் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா எல்லா பிளேசஸையும் வந்து காமன் குவைட்டா நம்ம ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மக்களே, பாரடைஸ் பீச்சோட என் பாயிண்ட்ல பாருங்க எவ்வளவு சங்குகள் கரை ஒதுங்கி இருக்குன்னு. ஒரு கலெக்ஷன்ஸே பண்ணிட்டு போய் நாமளே வீட்டுல மாலை செஞ்சிடலாம் போல, அவ்வளவு கலர் கலரா இருக்குங்க. எவ்வளவு இருக்கு பாருங்களா, ஆரஞ்சு, ஒயிட், ப்ளூ, கிரீன் கலர்ல எல்லாம் கூட இருக்கு. இங்க பாருங்களா, செம்ம கியூட். சூப்பர்ல. ஓஹோ,
மக்களே, பாரடைஸ் பீச்சுக்குள்ள பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னு. பீச்சு, ஒரு பெரிய கார்டனு, ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குங்க. வேற லெவல்ல அவர் பியூட்டிஃபுல் பாரடைஸ் பீச் ஆஃப் பாண்டிச்சேரி வேற லெவலுங்க. என்ன ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேசஸ்ன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் தடவை வந்த போதே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நாம் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்தேன் நம்ம பாரடைஸ் பீச்சுக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்ம சுண்ணாம்பர் லேக்கில் இருந்து ஃபெரி பிடிச்சி உள்ளே வந்தோன்னா ஒரு சொர்க்கமே நமக்காக காத்திருக்குன்னு சொல்லுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வைப்ஸ் இங்கே. அப்படியே பீச் சைடு வந்து ஹியூமிடிட்டியாக இருக்கும். அதே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, பாருங்கள் இங்கே வந்துட்டு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பாயையோ ஒரு துணியை விரிச்சுட்டு அழகாக ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னா சும்மா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான் கிக்கின்னு. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸும் நிறையா இருக்கும். ஆமைகள் எல்லாம் நிறையா பார்க்கலாம், டாட்டாய்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நீங்கள். இருங்க, நான் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் காமிக்கிறேன் என்ன மாதிரி வைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது என்ன மரங்கள்னு தெரியலைங்க, பட் ஆனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நிலத்தில் இருக்கும், இது வந்து ஐலாண்டில் இருக்கு. பாருங்களா, உள்ளுக்குள்ள அங்கங்க பனைமரங்களை நட்டி வச்சிருக்காங்க உட்கார்றதுக்கு. இங்க பாருங்க, நம்ம இந்த பேடல் போட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஹயாக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான போட்ஸும் வச்சிருக்காங்க. எந்த டைம்ல இருந்து அவைலபிளா இருக்கும்னு தெரியல, பட் ஆனா இங்க ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து நீங்க பேர்ட் வாட்சிங் அழகா ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு ஆட்டம் போடுறது, கதை அடிக்கிறதெல்லாம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துட்டீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாம் வந்தீங்கன்னா, பேக் பேக்கிங்கா வந்தீங்கன்னாலும் செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க. பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர் உள்ள. சம்மர்ல எப்படி இருக்கும்னு தெரியல, நான் ஜான்வரி மாசம் வந்திருக்கேன். நம்ம பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு ஒரு பெரிய குடோஸ் சொல்லணும். இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவல். மக்களே, நம்ம ஸ்பா, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஸ்பா ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து வந்தாச்சுங்க. இங்கே ஒரு ஷாக்ல இளநீ கடை வச்சிருக்காங்க பாருங்க. சம்மர்லாம் வந்தா இது அமிர்தம் மாதிரி இருக்கும். இளநீ கடை. ஜனவரினால நமக்கு அவ்வளவா தெரியல ஹீட்டு, லைட்டா ஹியூமிடிட்டி மட்டும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சான்ஸே இல்லை. இப்பதான் மக்கள் வந்திருக்காங்க, 10:45 ஆகுதுங்க. இப்போதான் வந்து மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்லேயே வந்துருங்க. ஸோ தட் வெயில் வர்றதுக்கு முன்னாடி 11 o'clock நம்ம பார்த்து முடிச்சிடலாம். 9:30 அந்த மாதிரி எடுப்பாங்க ஃபெரி. நீங்கள் 10 o'clock இங்கே வந்தீங்கன்னா ஒரு 1 hour ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் அடிஷ்னலாக வேணும்னாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயில் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆல் த வே வந்துட்டு வெயில் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எவ்வளோ ஏர்லியாக வர முடியுமோ வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பார்க்க வேண்டிய இடங்க. பாரடைஸ் பீச் எல்லாம்
சொர்க்கம், பாண்டிச்சேரியில இருக்கிற சொர்க்கம்னு சொல்லுவேன் பாரடைஸ் பீச். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. எவ்வளவு சூப்பரா ரிலாக்ஸ்டா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க சோலோ அட்வென்ச்சர் பேக் பேக்கர் தனியா என்ஜாய் பண்ணுவோம் லேட் பேக் பிளேஸ்னா த பெஸ்ட் பிளேஸ் பாரடைஸ் பீச். பாருங்க, சேஞ்ச் ஓவருக்கெல்லாம் இடம் வச்சிருக்காங்க. நீங்க குளிச்சுக்கலாம் ஃப்ரெஷ் வாட்டர்ல. வேற என்ன வேணும்? ஃபுட் இருக்கு, ஸ்பாஸ் இருக்கு, இளநீ கடைலாம் இருக்கு, பேர்ட் வாட்ச் பண்ணலாம், டாட்டாய்ஸ் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஆல் இன் ஆல் அழகு ராஜா நம்ம பாரடைஸ் பீச். நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அங்கே ஒரு ஜப்பான் ஃபேமிலியோ கொரியன் ஃபேமிலியோ இருக்காங்க. சரி வாங்க பார்த்துட்டு போவோம். மக்களே இங்க பாருங்க, இறங்க விடுறாங்கங்க. ஆனா இவங்க கண்காணிப்புலயே இருக்கணும். உங்களுக்கு மக்கள் வந்துனே காமிக்கலாம் தான் நினைச்சா. பரவாயில்ல, உள்ள பெரிய பெரிய அலைகள் வர மாதிரி இருக்குங்க. பட் சீ ஷோருக்கு வந்தோடனே கொஞ்சம் கம்மியாயிருது. நம்ம வந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. லோ டைட் ஹை டைட் நல்லா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் போல. நான் சொன்னேன்ல கொரியன் ஃபேமிலி, கொரியனா ஜாப்பனீஸான்னு தெரியலங்க இவங்க. பட் ஆனா ஜம்முன்னு வந்து ஆட்டம் போடுறாங்க பாருங்களா. கூச்சமே படுறது இல்ல. நம்ம கூட தண்ணியில இறங்கலாமா வேணாமான்னு யோசிப்போம். இவங்க அதுல எல்லாம் இதே பண்ண மாட்டாங்க, ஜம்முன்னு இறங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு டேபிள்ஸ் வச்சிருப்பாங்க, உடன் டேபிள்ஸ். ஸோ அங்க நீங்க ஃபுல்லா போட்டு சூப்பரா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஷாக்ஸுக்கு கீழே அழகா நீங்க ரிலாக்ஸ்டா படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சேர் இருக்கும்ல, அந்த சேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ரிக்ளைனிங் டேபிள் வேற லெவலா. லைஃப் கார்ட்ஸ் எப்பவுமே ரெடியா இருக்காங்க கண்டின்ஜென்சில ஹெல்ப் பண்ண. மக்களே 10:45 ஆகுதுங்க. எவ்வளவு மக்கள் வராங்க பாருங்க. ஸோ அதான் 10 o'clock மேலதான் வந்து மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷாக்ஸ் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. இதெல்லாம் லஞ்ச் டைம்ல தான் ஓபன் பண்ணுவாங்க போல. பட் உங்களுக்கு 11 o'clock மேல கொஞ்சம் ரஷ் அதிகமாகிட்டு இருக்கு. மார்னிங்கே வந்துருங்க. ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெரிக்கே செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மக்களே நம்ம பாரடைஸ் பீச்சை போதும் போதுங்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நம்ம ரிட்டர்ன் ஃபெரிக்காக வெயிட் பண்ணோம். இங்கே டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் உட்கார்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக அந்த பாரடைஸ் பீச்சுன்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த சைடு இருந்துச்சான். இப்போ ரீசெண்டாக ஹை டைட் லோ டைட்னு மாற்றி மாற்றி வந்தங்காட்டி அங்கே மணல் அரிப்பு ஏற்பட்டுருச்சாங்க. அதனால இந்த சைடு இப்போது டெம்பரரியாக மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், நாம் இறங்கின இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே புதுசாக டேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஜெட்டி வந்து இந்த சைடு மாற்றிட்டாங்க. போர்டிங் அண்ட் டீபோர்டிங் இடத்த வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கிருந்து அனதர் ஒரு 10-15 minutes நம்ம சுண்ணாம்பூர் லேக் போட் ஹவுஸ் போகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். நிறைய கிச் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் போல இருக்குங்க. சத்தம் போட்டுட்டே இருக்குதுங்க. இங்க இருக்கிற வியூ பாருங்களா, வேற லெவல்ல. இன்னும் போட் வரக்கானோம், வெயிட் பண்ணுவாங்க. அந்த சைட் பாருங்களா, அந்த பிரைவேட் போட் ஹவுஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸு. நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் அது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கிருந்து பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. மோட்டர் போட்லலாம் கூட மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டாக மோட்டர் போட்டில் வரதுனாலும் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இன்னொரு ஃபெரி வந்துட்டு இருக்குங்க.
ஐ திங்க் இது ரிட்டர்ன் ஆகிறதுல நம்ம போயிட வேண்டியதுதான். மக்களே, இன்னொரு போட் அரைவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. டைம் ஆக ஃபுல்லாக வருது ஃபெரி. வெல்கம் டு பேரடைஸ் பீச். இந்த போட்டு பேரு ஸ்பேரோ. ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. நாம வந்த போட்டு பேர் வந்து குயில். மக்களே, நம்ம ரிட்டர்ன் ஃபெரி போட் பண்ணியாச்சுங்க. டுவர்ட்ஸ் சுண்ணாம்பூர் லேக். வந்துட்டு எடுத்துடுறாங்க. அது ஒரு மெம்பரா இருந்தாலும் சரி, 10 மெம்பரா இருந்தாலும் சரி, நம்ம போட் வரப்போ போட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடலும் பேக் வாட்டர்ஸும் ஜாயின் பண்ற இடம். அதனால டைட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம போட் நேவிகேட் பண்றதுக்கு இந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. yellow கலர் பிளாக் பின்னாடி இருக்குல்ல, அந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சிருக்காங்க நேவிகேட் பண்றதுக்கு. ஏன்னா திடீர்னு அலைகள் வருதுங்க. காமிக்கிறேன் மக்களே, இங்க பாத்தீங்கல்ல டயர்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. வேவ்ஸ் கொக்கா மக்கான்னு இருக்கு. மக்களே, நமக்கு பின்னாடி தெரியுறதுதான் பேரடைஸ் பீச்சுங்க. நம்ம அங்கிருந்துதான் வந்துட்டு இருக்கோம். நம்ம பீச் பேரடைஸ் பீச்ல இருந்து பார்க்கும்போது அலைகளோட இது தெரியறது இல்லைங்க. வாட்டர் பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட ஃபியர்ஸ்னஸ். மக்களே, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, நம்ம போட் ஹவுஸ்ல ஒரு பெரிய ஃபெரி பார்த்தோம். கிரவுண்ட் லெவல் டாப் ஃப்ளோர்னு இருக்கும். ஸோ அந்த போட் விடுவாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 100 பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டேஸ் விசேஷ நாட்கள் எல்லாம் வந்து நிறைய மக்கள் வருவாங்கல்ல, டூரிஸ்டா. அதனால அந்த டைம்ல மட்டும் ஃபெரி ஆப்ரேட் பண்ணுவாங்களா. மற்ற டைம்ல இந்த நார்மல் போட் ஒரு 10-15 மெம்பர்ஸ் இதுல பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி போட்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்குங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரது, அங்க நீங்க ஒரு 1.5-2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் 15 மினிட்ஸ் ரிட்டர்ன் ஜர்னி. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும்னு வச்சுக்கீங்களா. மக்களே, இன்னொரு போட் போயிட்டு இருக்கு பாருங்க பேரடைஸ் பீச்சுக்கு. நம்ம போட்ல இருந்து இன்னொரு போட் டிராவல் ஆகுற பாக்குறது அது ஒரு அழகுங்க. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம சேனலுக்கு.
மக்களே நம்ம ஆல்மோஸ்ட் சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்க்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். அங்க தெரியுது பாருங்க. நம்ம சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த பிரிட்ஜ் தாங்க. கடலூர் பாண்டிச்சேரி ஹைவே இந்த பேக் வாட்டர்ஸ் மேல பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே வந்து சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் வேற லெவலு. செம்ம லொகேஷன்ல இங்க பாருங்க. பேக் வாட்டர்ஸ்குள்ள குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து டர்ட்டில்ஸ் இருக்குமாங்க. அத ஆமைகள் வந்து முட்டையிடும்ல அந்த பிளேஸ், டர்ட்டில் நெஸ்ட். பேக் வாட்டர் சைட்ல எல்லாம் வந்து தென்னை மரம் தோப்பு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒரு கேரளா வைப் வருதுல. இந்த மாதிரி பேர்ட் வாட்சிங்கும் பண்ணலாங்க. நம்ம போகும்போது இந்த மாதிரி நிறைய கொக்கு குருவி பசங்க எல்லாம் பறந்துட்டு இருந்தானுங்க. கொக்கான்னு தெரியலங்க எனக்கு, இந்த பேர்ட் பேரெல்லாம் தெரியாது. பட் ரொம்ப எக்ஸாட்டிக் பேர்ட்ஸா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மீன்கள் துள்ளி துள்ளி விளையாண்டு இருக்கு. கரெக்டா துள்ளும் போது பிடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாம ஜெட்டி வந்துருச்சு. சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் பக்கத்துல வந்தாச்சு. மக்களே நம்ம சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் வந்தாச்சுங்க. சுண்ணாம்பூர்னே சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சுண்ணாம்பு ஆறு தமிழ்ல, இங்கிலீஷ்ல சுண்ணாம்பர் அப்படின்னு வச்சிருக்காங்க. வெல்கம் பேக் டு சுண்ணாம்பர் போட் ஹவுஸ். மக்களே வாங்க இறங்கறதுக்கு ரெடி ஆகலாம். அடுத்த ட்ரிப்புக்கு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சீ க்ரூஸ் இந்த ஃபெரிக்கு பேரு. எவ்வளவு அழகா டாக் பண்ணுவாங்க பாருங்க. போட்டை மெதுவா திருப்பி உள்ள டாக் பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ரண்ட்ல மோட்டர் போட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. மக்களே நம்ம வந்தாச்சுங்க சுண்ணாம்பர் போட் ஹவுஸ்க்கு. ஐயோ பாரடைஸ் பீச் வேற லெவலுங்க. செம்ம ஹாப்பி. வாவ். ஸோ உங்களுக்கும் வந்து செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துட்டீங்கன்னா செம்மையா ஆட்டம் போட்டு ரிலாக்ஸா லேட் பேக்கா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பாரடைஸ் பீச்சை. ஒரு ஹாஃப் டே வச்சுக்கோங்களா. காலையில வந்துட்டீங்கன்னா 12 o'clock லஞ்ச் வரைக்கும் நம்ம பாரடைஸ் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாண்டிச்சேரியில. மக்களே நீங்க அழகா போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்க கெஃபே ஷாப் எல்லாம் இருக்குங்க. நம்ம காலையில கிளம்பும் போது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. பர்கர், ஆம்லெட், டோஸ்ட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்கும், சாஃப்டி ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம். ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம். இங்கே பாருங்களா என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு. ஏதாவது ஒரு வாழு பசங்க மாட்டிடுறாங்கப்பா நமக்கு. ஸோ பேக் எல்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, ஓகேவா. வேற என்னெல்லாம் இருக்குன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு சாஃப்டி ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு பாருங்க, சாஃப்டி கோன்ஸு. அதுக்கப்புறம் ஸ்பைரல் பொட்டேட்டோ ரிங்ஸ் வச்சுருக்காங்க. வேற என்ன வச்சுருக்காங்க, இது வந்து பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால தான் மேனேஜ் பண்ணப்படுது. இதெல்லாம் எனர்ஜி ட்ரிங்க்ஸுங்க, ரெட்புல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, ஜெலாட்டோ ஃபேக்ட்ரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா.
ஸோ மக்களே, நம்ம சுண்ணாம்பூர் போட் ஹவுஸு, பேரடைஸ் பீச்சு இதெல்லாம் சுற்றி பார்த்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் உங்களுக்கு என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிளேசஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்டாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விர்ச்சுவலாக நேர்லேயும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, டச்சிங் பிளேஸ்னு சொல்லுவோம்ல, அப்பா என்ன வைப்ஸ்பா வேறு லெவல் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குற இடங்கள்ல இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பிளேசஸ். ஸோ பாண்டிச்சேரி பக்கம் வந்தால் கண்டிப்பாக பேரடைஸ் பீச், சுண்ணாம்பூர் லேக் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். போட் ரைடு, நம்ம பீச் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Chunnambar Boat House and Paradise Beach மக்களே. இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் பிஃபோர் சைனிங் ஆஃப். இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து சீகல்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ அதையும் கவர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்சு, சீ ஃபுட்டு, சப்பாத்தி, அந்த மாதிரி சப்பாத்தி, புல்கா, நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட் ரெண்டுமே கிடைக்கும். ஓகேவா? ஃபுல் மீல்ஸ் ப்ளஸ் சப்பாத்தி, ரொட்டி ஐட்டம்ஸும் கிடைக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், சீகல்ஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஸோ மாமா ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாங்க. Cheers from பாண்டிச்சேரி பேரடைஸ் பீச் மக்களே. See you.